إله إلا الله. أشهد أن محمد رسول الله. أشهد أن محمد رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا وسندنا ونبينا وحبيبنا مولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا، واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا، وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها. صدق الله العلي العظيم. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அவன் தனித்தவன், யாதொரு இணையமற்றவன், சால வஸ்துக்களையும் படைத்து பராமரித்து கொண்டிருப்பவன். அவனைத் தவிர வணக்கத்துக்குரிய நாயன் யாருமில்லை என்று உள்ளத்தால் உறுதி கொண்டு நாவினால் சாட்சியும் பகருகிறேன். சலாத்தும் சலாமும் இருளக தலைவர் சன்மார்க்க போதகர் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்து வந்த அன்னாரின் தோழர்கள், துயர்ந்தவர்கள், கியாமத் வரை பின்பற்றக்கூடிய அனைத்து முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக என்று வேண்டிக் கொண்ட பின், புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லத்தில் நேர காலத்துடன் ஈத்திகாஃபுடைய நிய்யத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நேரடியார்களே, வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எவைகளை மது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அவைகளை மது வாழ்க்கையிலே அணுவணுவாக எடுத்து நடக்குமாறும், எவைகளை விட்டு முற்றுமுழுதாக விலகி தவிர்ந்து தக்வாவுடன் இறைச்சத்துடன் வாழுமாறு ஏவிருக்கிறானோ அவை அனைத்தை முற்றாக தவிர்ந்து இறைச்சத்துடன் வாழுமாறு எனக்கும் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன், வசிய செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மிக பரிசுத்தமானவனாக இருந்து கொண்டிருக்கிறான், மிக பெரியவனாக இருந்து கொண்டிருக்கிறான், வல்லமையானவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு சமமாக நிகராக யாருமில்லை என்று நாங்கள் ஒவ்வொருவரும் உள்ளத்தால் உறுதி கொண்டு நாவினால் சாட்சியும் பார்த்திருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நிச்சயமாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உலகத்தில் பல கோடான கோடி படைப்புகளை படைத்திருக்கிறான். நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், அல்லாஹ் 1000 வகையான படைப்புகளை படைத்திருக்கிறான் என்றால் அதில் 400 கோடி படைப்புகளை தரையிலும் 600 கோடி படைப்புகளை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கடலிலும் படைத்திருக்கிறான்.
சகோதரர்களே, ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், எத்தனை கோடி படைப்புகள் படைக்கப்பட்டாலும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனிலும் எந்த வேதத்திலும் எந்த படைப்பை பார்த்தும் நீங்கள் என்னை வணங்க வேண்டும், நீங்கள் என்னை பயப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்லவில்லை. சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, ஏனென்றால் மனிதனை தவிர அனைத்து படைப்புகளும் அல்லாஹ்வை வணங்கி கொண்டுதான் இருக்கின்றன, அல்லாஹ்வை அங்கிச்சு கொண்டுதான் இருக்கிறது, அல்லாஹ்வை பயந்து கொண்டுதான் இருக்கிறது. எந்த அளவுக்கு சொல்ல போனால் சகோதரர்களே, வெள்ளிக்கிழமையுடைய நாளையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், வெள்ளிக்கிழமையுடைய நாள் வந்து விட்டால் மனிதர்களையும் ஜின்களையும் தவிர அனைத்து படைப்புகளும், வானங்கள் என்ன, பூமிகள் என்ன, சூரியன் என்ன, சந்திரன் என்ன, ஊர்வனங்கள் என்ன, பறவைகள் என்ன, மிருகங்கள் என்ன, அனைத்து படைப்புகளும் அல்லாஹ்வை அஞ்சுகின்றது. கியாமத் வந்துவிடுமோ என்று அஞ்சக்கூடிய நிலை இருக்கிறது என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சோர்களே, அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ் கியாமத்தை மறந்து தான் மனம் போன போக்கிலே வெள்ளிக்கிழமையுடைய நாளை இது லீவ் நாளாக எடுத்துக்கொண்டு நாங்கள் ஜொலி பண்ணுவதற்காக வேண்டி, அங்கங்கே சுத்தி திருவதற்காக வேண்டி, சந்தோஷமாக கழிப்பதற்காக வேண்டி எடுத்திருக்கக்கூடிய ஒரு படைப்பு இருக்கும் என்று சொன்னால் அது மனித படைப்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, எனவேதான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனிலே யா அய்யுஹன்னாஸு தக்கூ ரப்பக்கும், நான் சொன்ன மாதிரி 1000 என்ன, 500 என்ன, 2000 என்ன, எத்தனை கோடி படைப்புகள் படைத்தாலும் எந்த படைப்பை பார்த்தும் நீங்கள் என்னை பயப்படுங்கள் என்று அல்லாஹ் கூறவில்லை. ஆனால் மனித இனமாகிய எங்களை பார்த்து கூறுகிறான், யா அய்யுஹன்னாஸு தக்கூ ரப்பக்கும், யா அய்யுஹன்னாஸு தக்கூ ரப்பக்கும், மனித இனமே நீங்கள் என்னை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்லிக் கொண்டிருக்கிறார். சோதர்களே, அல்லாஹ்வுடையார்களே, அனைத்து படைப்புகளிலும் இன்னல் இன்சான் லிரப்பிஹி லகனூத், இன்னல் இன்சான் லிரப்பிஹி லகனூத், உலகத்தில் அனைத்து படைப்புகளும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறது என்றால், அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்கிறது என்றால், வல்லா யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வத்-தைரு ஸாஃபாத் குல்லுன் கத் அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹஹு, அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு அனைத்து படைப்புகளும், வானத்தில் உள்ள பூமியில் உள்ள அனைத்து படைப்புகளும் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்கின்றன. சகோதரர்களே, பறவைகளும் அது பறந்து கொண்டு கூட அல்லாஹ்வை சுஜூத் செய்து கொண்டிருக்கிறது. குல்லும் கத் அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹஹு, உலகத்தில் அனைத்து படைப்புகளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டு, அல்லாஹ்வை துதித்துக் கொண்டு, அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் மனிதர்களாகிய இந்த இனம் மட்டும்தான், எங்களுடைய இனம் மட்டும்தான் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, நாங்கள் நாயை பார்த்து நன்றியுள்ள மிருகம் என்று கூறுகிறோம். ஏன், ஒருவேளை இருவேளை அதுக்கு சாப்பாடு போட்டால், தண்ணி போட்டினால் அது நன்றியுடன் நடக்கிறது, வாலாட்டி விட்டு செல்கிறது, கூப்பிட்ட இடத்திலே வருகிறது. ஒரு மனிதன் ஒரு கிளியை, ஒரு புறாவை அவன் வளர்க்க ஆரம்பித்தால் என்றால் சிறு காலத்துக்கு பின்னால் அவனுக்கு முழுமையாக அந்த பறவைகள் கட்டுப்படுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, மனிதர்களாகிய நாம் எங்கிருந்து வந்தவர்கள்? வானத்திலிருந்து விழுந்தவர்களா? எங்களுக்கு தரப்பட்ட அனைத்து உறுப்புகளும் எங்களால் உருவாக்கப்பட்டவைகளா? அல்லாஹ் கேட்கிறான், ஹல் அத்தா அலல் இன்சான் ஹீனம் மின தஹ்ர் லம் யகுன் ஷைஅன் மذ்குரா. மனிதனே, உன்னுடைய ஆரம்பம் என்ன? ஒவ்வொருவரும் எம்மை பற்றி சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உதாரணமாக யோசித்து பாருங்கள், ஒரு மனிதனுடைய வயது 40 என்றால் அவனிடம் கேட்டால், மனிதா 40 வருடத்துக்கு முன்னால் எங்கு இருந்தாய் என்று கேட்டால் அவன் சொல்லுவான், தாயுடைய வயிற்றிலே இருந்தேன் என்பதாக கூறுவான். சோதர்களே, ஆம், இன்னொரு படி முன்னேறி 41 வருடத்துக்கு முன்னால் எங்கு இருந்தேன் என்று கேட்டால் சோதர்களே, அவனுடைய விலாசமே கிடையாது, அவனுடைய அட்ரஸே கிடையாது. எங்கிருந்தான், எப்படி இருந்தான், ஆணாக இருந்தானா, பெண்ணாக இருந்தானா, எந்த இடத்திலே இருந்தான் என்ற விலாசம் கூட இல்லாத மனிதன் உலகத்தில், இப்படிப்பட்ட மனிதனை உலகத்தில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உருவாக்கி அவனுக்கு தொழிலை கொடுத்து, சில குடும்பத்தை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து கொஞ்சம் உயர்த்தி விட்டால் இவன் சொல்கிறான், எனக்கு இன்னும் தொழுவதற்கு நேரம் கிடையாது. எந்த அளவுக்கு என்றால் மனிதன் சொல்கிறான், ஜும்மாவுக்கு கூட வர நேரம் கிடையாது என்று மனிதன் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை நாம் கண்ணூடாக அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன். ஒவ்வொரு ஜும்மாவுக்கு முன்னால் முஅத்தின் அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்லுவார்கள். யாரு ஒரு மனிதன் பள்ளி வாயிலுக்கு நேர காலத்துடன் வந்து இமாமுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறான், ஹுத்பாவை கேட்பதற்கான ஆயத்தமாய் இருக்கிறான், இந்த நேரத்தில் கூட
பக்கத்திற்கு நண்பனை பார்த்து வாய் மூடு என்று சொன்னால் கூட அவருடைய ஹுத்பாவுடைய பலன் வீணாகி விடுகிறது என்றால், பள்ளிக்கு வந்திருக்கிறான், ஈத்திகாஃப் நியத்துடன் உட்கார்ந்திருக்கிறான், இமாமுக்கு பக்கத்தில் இருக்கிறான், இப்படிப்பட்ட மனிதன் ஒரு வார்த்தை பேசுவது மூலமாக ஜும்மாவுடைய பலன் வீணாகி விடுகிறது என்றால், இன்னும் பள்ளிக்கே வரவில்லை என்றால், இப்பொழுதுதான் குளிக்க செல்கிறார்கள் என்றால், இப்பொழுதுதான் வாகனம் எடுக்கிறார்கள் என்றால், இப்பொழுதுதான் வாகனம் பார்க் பண்ணுகிறார்கள் என்றால், சகோதரர்களே, இந்த சகோதரருடைய ஜும்மாவுடைய நிலைமை என்ன என்ற விடயத்தை நாம் சிறிது யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, எனவேதான் உலகத்தில் இத்தனை படைப்புகள் இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனிதர்களை பார்த்து தான் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ் தகு ரப்பக்கும் خلقكم من نفس واحدة. அல்லாஹ் உரிமையோடு கூறுகிறான், மனிதனை ரப்பாகிய உன்னுடைய ரப்பாகிய என்னை நீ பயப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஏன் தெரியுமா? A to Z உன்னை நான் தான் படைத்தேன். உள்ளங்கால் தொடக்கம் ஒரு முடி வரையும் ஒரு முடி கூட உனக்கு சொந்தமானதல்ல. லம் துமல்லிகனா மின்ஹா ஷைஆ. நபி அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ் இன்ன குலூபனா வ நவாசியனா வ ஜவாரிஹனா பியதிக் லம் துமல்லிகனா மின்ஹா ஷைஆ. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்களும் என் நெற்றி முடிகளும் அனைத்து உறுப்புகளும் உனது கையில தான் இருக்கிறது. லம் துமல்லிகனா மின்ஹா ஷைஆ. ஒன்றை கூட எங்களுக்கு உடந்தையாக தரவில்லை என்றால், சகோதரர்களே, அப்படிப்பட்ட மனிதர்களாகிய நாம் இந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு பயப்பட கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, நாம் நினைக்கிறோம் அல்லாஹ்வை பயப்படுவது என்றால் யா அய்யுஹன் நாஸ், அல்லாஹ் மனிதர்கள் தான் சொல்கிறான். இதை பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு காரைதீவில் இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து கூறுகிறான், அல்லது அந்நியர்களை பார்த்து கூறுகிறான், சிங்கள மக்களை பார்த்து கூறுகிறான், பள்ளிக்கு வெளியே உள்ள மக்களை பார்த்து கூறுகிறான், நான் ஏன் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும்? எனக்கும் அல்லாஹ்வுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? நான் இறைச்சத்துடன் தான் வாழுகிறேன், நான் பள்ளிக்குத்தான் இருக்கிறேன் என்று சிந்திக்கலாம். எனவே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு யா அய்யுஹன் நாஸ் என்று மாத்திரம் நிறுத்திக் கொள்ளாமல் ஆங்காங்கே யா அய்யுஹல்லதீன ஆமனு தகு ரப்பக்கும், ஈமான் கொண்டவர்களாகிய எங்களை பார்த்தும் அல்லாஹ் அவனை பயப்படுமாறு கூறிக்கொண்டிருக்கிறார். சோர்களே, ஈமான் கொண்டுதான் இருக்கிறோம். ஈமான் கொண்டாலும் பிரச்சனை இல்லை, நாம் அல்லாஹ்வை பயப்படத்தான் வேண்டும், அல்லாஹ்வை பயப்படத்தான் வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, நபிமார்கள் அல்லாஹ்வை பயப்பட்டார்கள் என்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வை பயப்பட்டார்கள் என்றால், மலக்குகள் அல்லாஹ்வை பயப்பட்டார்கள் என்றால், நாம் அல்லாஹ்வை பயப்படுவதற்கு எவ்வளவுக்கு தகுதியுள்ளவர்களாக இருந்திருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு செல்கிறார்கள். அங்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழால் சில மலக்குகள் சுஜூதிலே இருக்கிறார்கள். அவர்களுடைய புஜத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைச்சி அது ஆடிக்கொண்டிருக்கிறது. கேட்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமை பார்த்து கேட்கிறார்கள், ஜிப்ரீலே, ஏன் இவருடைய புஜம் ஆடுகிறது என்று கேட்க சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் ஆடுகிறது. அல்லாஹ்வை அச்சப்படுவதற்கு, அல்லாஹ்வை அச்சப்படும் அளவுக்கு இவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்று மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து கேட்க சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இவர்கள் படைக்கப்பட்டது முதல் இதே சுஜூதிலே தான் இருக்கிறார்கள். அப்படி என்றால் ஏன் இவர்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும்? சகோதரர்களே, சொன்னார்கள், தங்களுடைய சுஜூத் இது ரிஜெக்ட் ஆகி விடுமோ, அல்லாஹ் இதை ரத்து பண்ணி விடுவானோ என்ற அச்சத்தினால் பயந்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். சகோதரர்களே, அந்த மலக்குகள் படைக்கப்பட்டது முதல் சுஜூதில் இருக்கக்கூடிய மலக்குகள் அல்லாஹ்வை பயப்பட்டார்கள் என்றால், படைக்கப்பட்டது முதல் சுஜூதில் இருக்கக்கூடிய மலக்குகள் அல்லாஹ்வை பயப்பட்டார்கள் என்றால், நானும் நீங்களும் அல்லாஹ் எந்த அளவுக்கு பயப்பட வேண்டும் என்று சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, ஒரு நாள் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படிப்பட்ட சஹாபி அப்பன், அது அபூபக்கருடைய மகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக விருப்பமான மனைவி, உலகத்தில் மனைவியாக இருந்தார்கள், ஆஹ்ராவுடைய மனைவியாக இருப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சலாம் கிடைத்த ஒரே ஒரு பெண் என்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய சலாம் கிடைத்த ஒரு ஆயிஷா என்று சொல்லக்கூடிய பெண் என்றால், அது எவ்வளவு உன்னதமான, எவ்வளவு கண்ணியமான, எவ்வளவு பக்குவமான பெண்ணாக இருந்திருப்பார். சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, இவர்களை சந்திப்பதற்காக வேண்டி இவருடைய சகோதரருடைய மகன் வருகிறார்கள். காலை பொழுதிலே வருகிறார்கள்.
லுஹாவுடைய நேரமாக இருக்கிறது. அது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தக்பீர் கட்டி லுஹா தொழுது கொண்டிருக்கிறார்கள். லுஹா தொழுகையிலே ஓதுகிறார்கள், வபதாலஹும் மினல்லாஹி மா லம் யகூனு யஹ்தஸிபூன், வபதாலஹும் மினல்லாஹி மா லம் யகூனு யஹ்தஸிபூன். இந்த ஆயத்தை காலை தொடக்கம் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அன்னையார் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வந்தவர் பார்த்து கொண்டிருக்கிறார். முடிவது மாதிரி இல்லை, ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டே இருக்கிறார்கள். அது என்ன ஆயத்தது? அது என்ன ஆயத்? வபதாலஹும் மினல்லாஹி மா லம் யகூனு யஹ்தஸிபூன். நாளை கியாமத்திலே நாளையிலே இவர்கள் நினைக்காத பாவமெல்லாம் அதில் எழுதப்பட்டிருக்கும். நினைக்காத விடயமெல்லாம் இவர்களுக்கு முன்னால் வெளிப்பட்டு விடும், இவர்களுக்கு காட்டப்பட்டு விடும். இவர் யோசிப்பார், நான் இந்த பார்வையை பார்த்தேனே, இதை கூட எழுதப்பட்டிருக்கிறது. நான் பார்த்த காட்சிகள், நான் கேட்ட விடயங்கள், நான் சிந்தித்த விடயங்கள், மாலிஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா ஸாஹா. இந்த கேட்டுக்கு என்ன பிடித்திருக்கிறது? சிறிய பெரிய எல்லா விடயமே எழுதப்பட்டிருக்கிறது. மனிதன் அங்கலாய்ப்பானே. அந்த ஆயத்தை ஓதி ஓதி அது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் என்றால், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மனைவியார், சொர்க்கத்தின் துணைவியார் அழுகிறார் என்றால், சகோதரர்களே, நானும் எங்களுடைய வீட்டு பெண்களும் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்கள், அல்லாஹ்வுடையவர்களே, அது மட்டுமல்ல, அது அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய சம்பவத்தையும் சொல்லலாம் நினைக்கிறேன். ஒரு நாள் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு பிரயாணத்திலே ஒரு பள்ளிக்கு செல்கிறார்கள். இஷாவுடைய தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்கு சென்ற சமயத்திலே அங்கே எதிர்பாராத விதமாக இமாம் வரவில்லை. பள்ளியுடைய முஅத்தின் அவர்கள் தான் இஷா தொழுவிக்கிறார்கள். அவர் ஓதிய சூரா இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வ காலல் இன்சானு மா லஹா. இந்த சூராவை ஓதுகிறார். அது சூராவுடைய கடைசி ஆயத்து என்ன தெரியுமா? فمن يعمل مثقال ذرة خيرا يرى ومن يعمل مثقال ذرة شرا يرى. யார் அணுவளவு நன்மை செய்வார்களோ அதையும் கண்டுகொள்வார்கள், யார் அணுவளவு பாவம் செய்வார்களோ அதையும் கண்டுகொள்வார்கள். ஆயத்து ஓதியவுடன் இமாம் அவர்களுக்கு இந்த ஆயத்து பட்டு விட்டது, தொழுது முடிந்து விட்டது. இஷா தொழுது விட்டு அப்படியே உட்கார்ந்தவர்கள் தாடியை பிடித்தி தேமி அபூ ஹனீஃபா, நாளை கியாமத்தின் நாளையிலே அணுவளவு பாவம் செய்தாலும் அதையும் வெளிவரும், அதை நீ காண்பாய், அதற்குரிய தண்டனை தரப்படும் என்றால், அபூ ஹனீஃபா அல்லாஹ்வுக்கு முன்னால் எப்படி தப்ப போறாய் என்று பெருமூச்சு விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழுகிறார்கள். வந்தவர்கள் தான் சென்று விட்டார்கள். முஅத்தின் சாப் அவரும் பார்த்தார். இமாம் அவர்கள் எழும்புவது போல் இல்லை, அவரும் வீடு சென்று விட்டார். இமாம் அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். அவர் மீண்டும் சுபஹ் தொழுகைக்காக வேண்டி தஹஜ்ஜுத் நேரத்திலே வருகிறார். இமாம் அவர்கள் அதே இருப்பு, அதே அழுகை, அதே பெருமூச்சு. அபூ ஹனீஃபா, உனக்கு என்ன நடக்கப் போகிறது? கியாமத் நாளிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் எப்படி தப்ப போகிறாய் என்று தன்னைத்தானே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரோ வருவது போல ஒரு உணர்வு விளங்குகிறது. யோசிக்கிறார்கள். முஅத்தின் சாப் இருக்கிறார் போலும், லைட் ஆஃப் பண்ணுவதற்கு, விளக்கை அணைப்பதற்கு யோசிக்கிறார் போலும். சொல்கிறார்கள், என்ன முஅத்தின் சாப் அவர்களே, விளக்கை அணைப்பதற்கு யோசிக்கிறீர்களா? சொன்னார்கள், இமாம் அவர்களே, நான் வீடு சென்று நான் தஹஜ்ஜுத் தொழுகைக்காக வந்திருக்கிறேன் என்று சொல்ல, இமாம் அவர்கள் சொன்னார்கள், நீ கண்ட காட்சி யாருக்கும் சொல்லிவிட வேண்டாம் என்று சொல்ல, இமாம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் தான் இந்த சம்பவம் அறிவிப்பு செய்யப்படுகிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அப்படி என்றால் நாங்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படுவதற்கு எவ்வளவு தகுதியுள்ள மனிதர்களாக, எவ்வளவு தகுதியுள்ள மக்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, நாங்கள் அல்லாஹ்வை பயப்படுவது என்றால் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி, உண்மைக்குண்மையாக அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். எவ்வளவு பயப்பட வேண்டுமோ அவ்வாறு பயப்படுங்கள். தக்வா என்பது பள்ளிக்குள் மட்டுமல்ல, பயானில் மட்டுமல்ல, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் தக்வா வர வேண்டும் சகோதரர்களே. எனவே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வ கூலு கௌலன் சதீதா. ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், சரியான பேச்சை பேசுங்கள். பேசும் பொழுதும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கியாமத் நாளிலே இந்த பேச்சை பிடித்து விடுவானோ என்ற கவலையுடன், என்ற சிந்தனையுடன், இந்த அச்சத்துடன் பேசுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனில் சொல்கிறான். சகோதரர்களே, பேச்சிலே தக்வா இருக்க வேண்டும், நண்பர்களே தக்வா இருக்க வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ்
யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூனூ மஅஸ்ஸாதிகீன். சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் விரும்பியவர்கள் நண்பர்களாக ஆக்கலாம். எந்த அளவுக்கு இன்று நவீனம் வந்து விட்டது என்றால், ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அவசியம், ஒரு பெண்ணா இருந்தால் அவருக்கு பாய் ஃப்ரெண்ட் அவசியம். சகோதரர்களே, அப்படி என்றால் தான் எங்களோட வாழ்க்கை நிம்மதியாக போகும். அந்நிய நாட்டு கலாச்சாரத்து பிரகாரம் கல்யாணம் முடித்தவர்களுக்கு கூட பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட், சகோதரர்களே, இப்படியான கலாச்சாரம் இன்று சிறுவர்கள் முதல் பெரியவர் வரைக்கும் வளர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சகோதரர்களே, சமூகத்தில் எதை சொல்ல வேண்டும் என்று தெரியாமல் நாங்கள் துடித்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, எதை எடுத்துக்கொண்டாலும், எந்த மார்க்கத்திலே எந்த மசாலாவை எடுத்துக்கொண்டாலும் அனைத்து விடயங்களிலும் இன்றைக்கு முஸ்லிம்களாகிய நாம் பின்னடைந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பேச்சு நாங்கள் நினைத்த பிரகாரம் இருக்கிறது, எங்களுடைய பார்வை நாங்கள் நினைத்த பிரகாரம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் எங்களுடைய நண்பர்கள் நினைத்த பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, எனவேதான் ரப்பல் அல்லாஹ் ஜல்லுல்லாஹு குர்ஆனிலே தக்வாவை பற்றி கூறும் பொழுது ஒரு விதத்தில் அல்ல, பல கோணங்களிலும் அல்லாஹ் தக்வாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். இபாதத்திலும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், பேச்சிலும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், பார்வையிலும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், கேள்வியிலும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். நாங்கள் யாருடன் கூடியிருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களிடம் கூட நாங்கள் அல்லாஹ்வை பயப்படுவது மிக மிக அவசியமாக கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, இன்னொரு சந்தர்ப்பத்திலே இன்னொரு இடத்திலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனிலே கூறுகிறான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, தக்வா நாம் எவ்வாறு அல்லாஹ்வை பயப்பட வேண்டுமோ இன்னொரு தக்வாவை அல்லாஹ் சொல்கிறான். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, நாம் அனைவரும் கியாமத்தை நம்பியிருக்கிறோம். ஆனால் நாம் யாரும் கியாமத்தை பயந்தது கிடையாது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கியாமத்தை ஏற்றுக்கொள்ளுமாறும் ஈமான் கொள்ளுமாறும் சொன்னது மட்டுமல்லாமல் கியாமத்தை அஞ்சுமாறும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் இன்று அனைவரும் ஏழ்மையை பயப்படுகிறோம், தோல்வியை பயப்படுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், நான் உங்களின் மீது இது ஏழ்மையை பயப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆனால் எங்களுக்கு பணிக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஆஹ்ராவை பயப்படுங்கள். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், எந்த நாளிலே அல்லாஹ் பக்கம் மீட்டப்படுவீர்களோ அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சகோதரர்களே, நாம் எவ்வாறு ஆஹ்ராவை பயப்பட வேண்டும், நாம் ஆஹ்ராவை எவ்வாறு பயப்பட வேண்டும்? சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, எங்களுக்கு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய தொழுகைக்கு நபியவர்கள் முன்மாதிரி என்றால், எங்களுடைய நோன்புக்கு நபியவர்கள் முன்மாதிரி என்றால், எங்களுடைய ஹஜ்ஜுக்கு நபியுடைய வாழ்க்கை முன்மாதிரி என்றால், எங்களுடைய ஜக்காத்துக்கு நபியுடைய கட்டளை முன்மாதிரி என்றால், சகோதரர்களே, எங்களுடைய ஆஹ்ராவுடைய இறைச்சத்துக்கும் ஆஹ்ராவுடைய பயத்துக்கும் நபியவர்கள் தான் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஹ்ராவை எந்த அளவு பயந்தார்கள்? சகோதரர்களே, எந்த அளவு பயந்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக அழகிய மனிதராக இருந்தார்கள், சந்திரனை போல் இருப்பார்கள், சூரியனை விடவும் பிரகாசமாக இருந்தார்கள். நபியவர்களையும் சூரியனையும் பார்த்தால் சூரியனை விட நபியவர்கள் முகம்தான் பிரகாசமானதாக இருந்திருக்கும். கருப்பாக இருக்கக்கூடிய அவருடைய தலைமுடி, தாடி முடி, இந்த முடிகளிலே வெறுமனே 14 முடிகள் மாத்திரம் நரைத்திருந்தன. கேட்கப்பட்டது, ஏன் நரைத்திருக்கிறது? சொன்னார்கள், ஷய்யபத்னி ஹூதன் வ அஹவாத்துஹா, ஷய்யபத்னி ஹூதன் வ அஹவாத்துஹா, ஹூத் என்ற அத்தியாயமும் அது போன்ற அத்தியாயமும் இந்த முடிகளை நரைக்க வைத்து விட்டு என்று சொன்னார்கள். சகோதரர்களே, அதில் என்ன சொல்லப்படுகிறது? ஆஹ்ராவுடைய பிரச்சனை சொல்லப்படுகிறது, ஆஹ்ராவுடைய அமளி சுமலிகள் சொல்லப்படுகின்றன. ஆஹ்ரா நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நாளை கியாமத் நாளிலே மனிதன் இந்த அளவு கஷ்டப்படுவான், துன்பப்படுவான், ஆஹ்ராவுடைய வேதனை எவ்வளவு கடினமானது என்று அந்த ஆயத்துகளிலே சொல்லப்படுகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஆஹ்ராவை பற்றி சிந்தித்ததுதான் என்னுடைய முடி நரைத்து விட்டது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுடைய முடி நரைத்திருக்கிறது. எங்களுடைய வீட்டை பற்றி, எங்களுடைய கடலை பற்றி, எங்களுடைய பொருளாதாரத்தை பற்றி, எங்களுடைய விடயங்களை நினைத்து நினைத்து சகோதரிகளே, முடி என்ன, நாங்களே நோயாளிகளாக மாறிவிட்டோம். நின்று கூட தொழ முடியாத அளவுக்கு பலகீனமானவர்களாக ஆகிவிட்டோம். 40 வயசு, 50 வயசு, 60 வயசு தான். ஆனால் நின்று கூட தொழ முடியாத அளவுக்கு நாங்கள் வயோதிகர்களாக மாறிவிட்டோம். என்ன எதனுடைய கவலை?
எங்களுடைய துன்யாவுடைய கவலை. எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வினுடையார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அல்லாஹ்வை பற்றி எவ்வாறு பயப்பட வேண்டும் என்று கூறுகிறானோ இதுபோல அல்லாஹ் சொல்கிறான், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். எந்த நாளை நீங்கள் சொல்ல இருக்கிறீர்களோ, மீட்டப்பட இருக்கிறீர்களோ, அந்த நாளை பயப்படுங்கள் என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனில் கூறுகிறான். எனவே சுருக்கமாக சொல்ல போனால் சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி, உண்மைக்குண்மையாக எல்லா விடயங்களிலும் நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், வா தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. அல்லாஹ்வை பயப்படுவதற்கு லேசான வழி என்ன தெரியுமா? லேசான வழி என்ன தெரியுமா? குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். குர்ஆனுடைய ஒவ்வொரு கட்டளையும் நிலைநாட்டுங்கள். குர்ஆனுடைய ஒவ்வொரு கட்டளையும் நிலைநாட்டுங்கள். நாங்கள் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான குர்ஆனை உருவாக்க முயற்சி செய்கிறோம். குர்ஆனில் எங்களுக்கு சாதகமான சிலவைகளை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு பாதகமான சில விடயங்களை விட முயற்சி செய்கிறோம். சகோதரர்களே, இது ஒரு நாள முடியாது, ஒரு நாளே முடியாது. சகோதரர்களே, அல்லாஹ்வினுடையார்களே, இது எங்களுடைய தன்மை அல்ல, இது முஸ்லிம்களுடைய தன்மை அல்ல, இது மூமின்களுடைய தன்மை அல்ல, இது சஹாபாக்களுடைய தன்மை அல்ல, இது யஹூதியுடைய தன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் கேட்கிறான், அஃபத்துமினூன பிபாதில் கிதாப் வ தக்ஃபுரூன பிபாத். குர்ஆனிலே ஒரு பாதியை எடுத்து ஈமான் கொண்டு இன்னொரு பாதியை நிராகரிக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனிலே எங்களை பார்த்து கேட்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, ஒரு நாள் ஒரு யஹூதி முஸ்லிம்களை குழப்புவதற்காக வேண்டி முஸ்லிம் கிராமத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். முஸ்லிம்களை குழப்ப வேண்டும், நச்சு கருத்துக்களை பரத்த வேண்டும், இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே சென்று கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, போகக்கூடிய வழியிலே ஒரு ஆட்டிடையன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆரம்பமாக இவனுடைய மனநிலையை செக் பண்ண வேண்டும் என்ற யோக்கத்திலே அந்த யஹூதி அந்த ஆட்டிடையை பார்த்து கூறுகிறான், தம்பி, உங்களுடைய குர்ஆன் இருக்கிறது அல்லவா? ஆம், இருக்கிறது. இந்த குர்ஆன் மிக உன்னதமான கிதாபு, நான் நீங்க பாடமாக்க வேண்டும். ஆம், பாடமாக்க வேண்டும். நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு விடயம் என்னவென்றால், குர்ஆனை பாடமாக்க லேசிப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு வேலை செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனிலே சில ஆயத்துகள் இருக்கின்றன. ஒரு ஆயத்து பல இடங்களிலே வந்திருக்கிறது. மீட்டி கொண்டு வரப்பட்ட ஆயத்துகளை நாம் இல்லாமலாக்கி விட்டு ஒரு ஆயத்தை மட்டும் குர்ஆனிலே வைத்தால் என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் என்ற வசனம் அது 50 இடத்திலே வந்து விட்டால் நம்ம அந்த வசனத்தை எல்லாவற்றையும் இல்லாமலாக்கி விட்டு ஒரு ஆயத்தை மட்டும் தரிபடுத்துவோமே என்று கூறினான். இந்த ஆட்டிடையன் அமைதியாக கேட்டுவிட்டு அவர் சொன்னான், பெரியவரே, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு சாத்தியமான விஷயம்தான். அதற்கு முன்னால் ஒரு வேலை செய்வோமே. என்ன செய்வோம்? அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்கள் ஒவ்வொருவருக்கும் 2 கைகள் தந்திருக்கிறான். 2 கை தேவையில்லையே, ஒன்றை வெட்டி விட்டால் மற்றொன்று அது லாபமாக இருக்கும். அது ஒன்றிருப்பது மூலமாக அவருடைய இடையங்களுக்கு பாரமாக இருக்கிறது. 2 கண் இருக்கிறது, ஒரு கண்ணை விழுத்தாட்டி விடுவோம், ஒரு கண் போதுமானது தானே. 2 காது இருக்கிறது, ஒரு காதை வெட்டி விடுவோம். 2 கால் இருக்கிறது, ஒரு காலை இல்லாமல் ஆக்கி விடுவோம் என்று கூற அந்த யஹூதி திகைத்து விட்டான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உடம்பிலே படைத்த 2 கையாக இருக்கலாம், 2 கண்ணாக இருக்கலாம், 2 காலாக இருக்கலாம், 2 காதாக இருக்கலாம், 2 கிட்னியாக இருக்கலாம், கோடிக்கணக்கான முடியாக இருக்கலாம். எப்படி ஒவ்வொரு முடியும் பெறுமதியோ, எவ்வாறு ஒவ்வொரு முடியும் பெறுமதியோ, எப்படி உடம்பில் உள்ள எந்த உறுப்பை நீக்க முடியாதோ, குர்ஆனுடைய இந்த வசனத்தையும் யாரும் நீக்க முடியாது. குர்ஆனுடைய இந்த சட்டத்தையும் யார் நிராகரிக்க முடியாது. யார் குர்ஆனுடைய இந்த சட்டத்தையும் அதை எடுத்து தயங்க முடியாது. தயங்கினால் அவன் முஸ்லிம் அல்ல, அவன் முஸ்லிம் அல்ல, அவன் மூமின் அல்ல, அவன் மூமின் அல்ல. சகோதரர்களே, எனவே அல்லாஹ் சொல்றான், வா தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன். சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, குர்ஆனுடைய கட்டளைகளை தனியொரு மனிதனால் பின்பற்ற முடியாது, தனியொரு மனிதனால் பின்பற்ற முடியாது. ஒரு சமூகத்தான் பின்பற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தனி மனிதனாக இருந்து கொண்டு இமாம் ஜமாத்தா நடத்த முடியவில்லை. ஜக்காத் கொடுக்க வேண்டும், அது சமூகமாக கொடுக்க வேண்டும். உஹியா கொடுக்க வேண்டும், சமூகமாக கொடுக்க வேண்டும். சகோதரர்களே, இந்த தீன் தனிப்பட்ட ஒரு நபருக்காக கொடுக்கப்பட்டதல்ல, ஒரு சமூகத்துக்காக கொடுக்கப்பட்டது. இதனால் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு இந்த முஹர்ரம் மாதத்திலே ஹிஜ்ர் செய்கிறார்.
எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை ஒரு சாரார் மட்டும் நிலைநாட்ட முடியாது. உலமாக்கள் மட்டும் ஹுத்பா மேடைகளிலே தீனை குர்ஆனை நிலைநாட்ட முடியாது. இதற்காக வேண்டி கூட்டத்தில் உள்ள ஊரில் உள்ள விவசாயிகள், வியாபாரிகள், உத்தியோகத்தர்கள், படித்தவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் ஒவ்வொரு சட்டத்தையும் நிலைநாட்டலாம். உதாரணமாக சொல்கிறேன், ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறேன். ஆண் பெண் கலப்பு என்பது இஸ்லாத்திலே ஹராமாக்கப்பட்ட செயல். எந்த இடத்திலேயும் ஆண் பெண் கலப்பு என்பது கூடவே கூடாது. உதாரணமாக யோசிக்கிறோம். உலமாக்கள் யோசிக்கிறார்கள், எம்மோட ஊர்ல உள்ள ஸ்கூலை ஆண்களுடைய ஸ்கூலை வேறாக பெண்களுடைய ஸ்கூலை வேறாக ஆக்குவதற்கு உலமாக்கள் சிந்தனை வைத்தால் இவர்களால் மட்டும் சிந்தித்து இந்த விடயத்தை சாதிக்க முடியாது. படித்தவர்கள், படிக்காதவர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள், ஊரில் உள்ள அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் இதை சாத்தியமாக்கலாம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. ஹப்லுல்லாஹ் என்றால் அல்லாஹ்வுடைய கயிறு என்றால் அங்கே உலமாக்கள் கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் என தஃப்சீர் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆன், அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டம், இது நாங்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்க வேண்டும், அனைவரும் சேர்ந்து நிலைநாட்ட வேண்டும். ஒருவர் இதை தூக்கி பிடிக்க அடுத்தவர் அதுக்கு மாற்றுக்கதை கைத்தால் சோதர்களே அந்த சட்டத்தை யாரும் நிலைநாட்ட முடியாது. அப்படி என்றால் யாரெல்லாம் இதற்கு புறம்பாக வருவார்களோ அவர்கள் எல்லாம் நாளை கியாமத் நாளை பதில் சொல்ல வேண்டியிருக்கும். சோதர்களே, அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனிலே இவங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லியிருக்கிறார். எந்த அளவுக்கு என்றால், நாங்கள் முஸ்லிம்கள் என்றால் அவங்களுக்கு தனித்துவம் இருக்க வேண்டும். நாங்கள் முஸ்லிம்கள் என்றால் நாங்கள் நினைக்கிறோம் முஸ்லிம் என்ற பெயர் வைப்பது மட்டும்தான் தனித்துவம். எங்களை ஸ்கூலுக்கு முஸ்லிம் ஸ்கூல் பெயர் வைப்பது, முஸ்லிம் கடை என்ற பெயர் வைப்பது, முஸ்லிம் பிள்ளை என்ற பெயர் வைப்பது, முஸ்லிம் பிள்ளை என்ற பெயர் வைப்பது மட்டும்தான் தனித்துவம். இல்லை சகோதரர்களே, மார்க்கத்தை நிலைநாட்டுவதுதான் தனித்துவம். முஸ்லிம்களுடைய தனித்துவம் மார்க்கத்தை நிலைநாட்டுவது, அல்லாஹ்வுடைய கட்டளை நிலைநாட்டுவது, குர்ஆனை நிலைநாட்டுவது, குர்ஆனுக்கு முன்னுரிமை கொடுப்பது. இந்த ஊர் மட்டுமல்ல, முழு ஊர்களையும் எடுத்துக்கொண்டாலும் சகோதரர்களே, முஸ்லிம் ஊர் என்று சொல்கிறோம். எங்களுடைய ஊர்களிலே குர்ஆனை படிப்பிப்பதற்கு என்ன தனித்துவம் இருக்கிறது, என்ன திட்டம் இருக்கிறது. எங்கள் யாரிடத்திலும் முஸ்லிம்கள் என்று சொல்கிறோம், முஸ்லிம் பாடசாலை என்று சொல்கிறோம், முஸ்லிம் நிறுவனம் என்று சொல்கிறோம், முஸ்லிம் சங்கங்கள் என்று சொல்கிறோம். முஸ்லிம் சங்கங்கள் எல்லா சங்கங்களும் இருக்கின்றன. யாருக்கும் இஸ்லாத்தை நிலைநாட்ட வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளை நிலைநாட்ட வேண்டும், குர்ஆனை பரத்த வேண்டும், குர்ஆனை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்குமே கிடையாது. நாம் நினைத்திருக்கிறோம், எனக்கு தரப்பட்ட மூளை, என்னுடைய ஆட்சி, என்னுடைய அதிகாரம், எனக்கு தரப்பட்ட அனைத்து ஆற்றல்களும் நான் என்ன உலகத்தில் வந்து நான் சம்பாதித்தது இது ஒன்றும் அல்லாஹ் தரவில்லை. எனவே அல்லாஹ்வுக்கு நன்றியாக எதுவும் செய்யவில்லை என்றுதான் ஒவ்வொரு மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, குர்ஆனும் ஹதீஸும் இங்கே அனைத்து விடயங்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், காஃபிர்கள் அல்லாஹ்வுக்கு எதிரானவர்கள், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரானவர்கள், அவர்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, ஒரு சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோயிட்டிருந்தார்கள். அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி சில சஹாபாக்களுடன் சென்று கொண்டிருக்கும் போது இடையிலே முனாஃபிக்குடைய தலைவனாகிய அப்துல்லாஹ் இப்னு சலூல் அங்கே நின்று கொண்டிருந்தான். அவனுடன் சில காஃபிர்களும் சில முஸ்லிம்களும் முனாஃபிக்களும் கூட இருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை கண்டவுடன் உடனே அந்த இடத்தில் இறங்கினார்கள். இறங்கி தாவத் கொடுத்தார்கள், இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு சலூல் அவன் சொன்னான், மனிதனே, நீங்கள் சொன்ன விடயத்தை விட அழகான விடயம் எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் செய்யுங்கள், நாங்கள் இருக்கும் இடத்துக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு தாவத் தர வேண்டிய அவசியம் இல்லை, குர்ஆன் ஓதி காட்டித் தர வேண்டிய அவசியம் இல்லை, ஹதீஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுடைய வீட்டிலே போயிருங்கள், உங்களுடைய பள்ளியிலே போயிருங்கள், யார் அங்கே வருகிறார்களோ அவர்களுக்கு ஹதீஸ் சொல்லுங்கள், எங்களிடத்தில் வந்து ஹதீஸ் சொல்ல தேவையில்லை என்று சொல்ல அப்துல்லாஹ் இப்னு சலூலுடைய கூட்டத்தில் இருந்த ஒரு சஹாபி சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வரத்தான் வேணும், பேசத்தான் வேணும், குர்ஆன் ஓதி காட்டத்தான் வேணும், ஹதீஸ் சொல்லி தரத்தான் வேணும் என்று அவர் சொல்ல அந்த இடத்தில் உள்ள முனாஃபிக்குகளுக்கும்
அந்த முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அங்கே பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கிறது, அடிபுடி ஆரம்பிக்கிறது. அந்த சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு நடந்து கொண்டார்கள்? இருள தலைவர் நபி அவர்களுக்கு பொறுப்பிருக்கிறது. குர்ஆனை கியாமத் நாள் வரைக்கும் முழு உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பிருந்தது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா அடிங்கள், நல்லா உதயுங்கள், காஃபிர்களுக்கு அடியுங்கள், புடியுங்கள் சொன்னார்களா? இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே அமைதிப்படுத்தினார்கள். அந்த இடத்திலே நிலைமைகளை சுமூகமாக்கினார்கள். சோதர்கள் அல்லாஹ்வுடையார்களே, தீனை நிலைநாட்ட வேண்டும், குர்ஆனை நிலைநாட்ட வேண்டும், முஸ்லிம்களுடைய இல்மை பாதுகாக்க வேண்டும், முஸ்லிம்களுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். அதற்காக வேண்டி நாங்கள் வீண் பேச்சுக்களில் ஈடுபடுவது, வீண் தகராறுகளில் ஈடுபடுவது, வீண் குழப்பங்களில் ஈடுபடுவது இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்த விஷயம் அல்ல. எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு இறக்கிய குர்ஆன் எல்லா விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் குர்ஆன் ஓய் தருவதற்கு, குர்ஆனை படித்து தருவதற்கு உலமாக்கள் இருக்கிறார்கள். படிப்பதற்கு யாருமே தயாரில்லாத நிலைமைதான் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு செல்லா காசியாக இந்த குர்ஆன் மாறிவிட்டது. அந்த அளவுக்கு செல்லா காசாக, செல்லா பொருளாக, மதிப்பற்ற பொருளாக குர்ஆன் மாறிவிட்ட நிலைமையை நானும் நீங்களும் இன்று அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சகோதரிகளே, நானும் நீங்களும் எங்களுடைய பிச்சலங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் ஈருலகத்திலும் ஜெயம் பெற வேண்டும், தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்றால் குர்ஆனை விட உயர்ந்த பொருள் எதுவுமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை பொய்யாக மாட்டாது. இன்னல்லாஹ யர்ஃபா பிஹாதல் அக்வாமி யர்ஃபா பிஹாதல் குர்ஆனி அக்வாமன். யார் இந்த குர்ஆனின் மூலமாக ஒரு கூட்டத்தை அல்லாஹ் உயர்த்துவான், யார் இதை புறக்கணிக்கிறார்களோ அவர்களை தாழ்த்துவான் என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த குர்ஆனை விளங்கி அமல் செய்து இருளகளும் வெற்றி பெற வல்ல அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله علي ذات عظيم الصفات سميع السمات كبير الشان جليل القدر رفيع الذكر مطال من جليل البرهان فخيم الاسم غزير العلم وصيل الحلم كثير الغفران جميل الثناء جزيل العطاء مجيب دعاء عميم الاحسان. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له في الخلق والامر واشهد ان سيدنا مولانا محمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه واتباعه جميعا. اما بعد، فيا عباد الله اتقوا الله اوصيكم واولي بنفسي بتقوى الله فان التقوى تنجيك من النار وتدخلكم الجنه. عباد الله، ان الله سبحانه وتعالى يقول واصدق القائلين فاذا قرات القران فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. بارك الله فيكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم بالرؤوف الرحيم فاستغفروه إنه الغفور الرحيم. استغفر ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. الحمد لله علي الأكبر، لا راد لما قضى ولا دافع لما قدر. أشكره شكرا جزيلا، أستعينه وأستغفره وأتوب إلى ما صدر. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له في الخلق والأمر، وأشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فيا عباد الله اتقوا الله أوصيكم أولا بنفسي بتقوى الله فإن التقوى تنجيك من النار تدخلكم الجنة. عباد الله، إن الله سبحانه وتعالى أمرك أمرا عميما وبدأ بنفسه تعظيما وثنى بملائكة المسبحة بقدسه تكريما وقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم ارض عن الخلفاء الأربعة سيد أبي بكر الصديق رضي الله عنه وسيدنا عمر بن الخطاب رضي الله عنه وسيدنا عثمان عفان رضي الله عنه وسيدنا علي بن أبي طالب رضي الله عنه وللستة البررة الذين هم تمام العشرة ومن بايع بك تحت الشجرة وللزهراء البطول فاطمة بنت الرسول. اللهم في العباس ولده مغفرة الله باطنة لا تغادر ذنبه. الله أصحابي لا تتخذ من بعد غرضا فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فبغضي أبغضهم ومن آذاني فقد آذاني ومن آذاني فقد آذى الله. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك حميد مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم تشوي خلقنا بالنار وتجعل من حطب النار فإن بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان وتجعل في قلوبنا غل للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يهديكم ولذكر الله أكبر والله على ما تصنعون.
الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله